Hi everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னா யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். இங்கே ஆல்ரெடி நான் மினி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இதில் பண்ண போறோம்னா நீங்கள் ஸ்கோர் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது மிமிக் ஆஃப் கிரிக்கெட் ஸ்கோர் போர்டு தான். ஒவ்வொரு டைம் நான் ரன் ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு பண்ணி ஸ்கோர் அப்டேட் ஆகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸுமே இங்கே அப்டேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் 6 பால் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஓவர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் விக்கெட்டை ப்ரெஸ் பண்ணேன்னா விக்கெட் அப்டேட் ஆகணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இப்போ ரியாக்ட் ஹூக்ஸ் யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட்னு 2 ஹூக்ஸ் கொடுக்குது. இதோட தியரி பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக இது ரெண்டு எங்கே யூஸ் பண்ண முடியும்னா ஒன்லி இன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ். கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸில் நம்மளால இந்த ஹூக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தலாம். ஸோ இப்போ கோட் எக்ஸாம்பிள் வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இது ஒரு ஹூக்கு தான், கரெக்டுங்களா? யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஹூக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். ரீரெண்டர் ஆகிறப்போ அந்த வேல்யூ இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கும். இப்போ டைனமிக்காக வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னாலும் ரியாக்ட் ஹூக் வச்சு பண்ணலாம். இதோட சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரே பேஸ்டு சின்டாக்ஸ். இந்த யூஸ் ஸ்டேட்ல இனிஷியல் வேல்யூ கொடுத்துப்போம். இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகிறது அரே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ கரண்ட் வேல்யூ ரீட் பண்றதுக்கு இந்த செட் ஸ்டேட்டுங்கிறது இதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ அப்டேட் பண்ணலாம். இந்த கரண்ட் வேல்யூ சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த செட் ஸ்டேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் இப்போ டைனமிக்கா வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணி வைக்கணும் இன்சைட் ஒரு காம்பனண்ட்னா நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றப்போ இது ட்ரிகர்ஸ் ரீரெண்டர். ரீரெண்டர்னா என்ன? அந்த காம்பனண்ட் எகைன் ரீரெண்டர் ஆகும். ஸோ அதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட்னு என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹூக் தான். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்றோம்னா சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நான் பட்டனை கிளிக் பண்றேன், ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை பேஸ் பண்ணி எதாவது நடக்கணும்னா அதுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட்லேயே இங்கே கிளியரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது என்னன்னா டிபெண்டன்சி அரே. இந்த டிபெண்டன்சி அரேல நம்ம ஒரு ஸ்டேட்டை இங்கே கொடுத்தோம்னா எப்பெல்லாம் அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ கோட் எக்ஸாம்பிள் வர்றப்போ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எதுக்குன்னா சப்போஸ் சம் கிளீனப் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் டைமர் செட் டைமர் செட் இன்ட்ரோல் மாதிரி ஏதாவது ரன் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவில் நம்ம கிளியர் பண்ணணும் இல்லையா? ஒவ்வொரு யூஸ் எஃபெக்ட்குள்ள உள்ள போயிட்டு ஃபைனலா அந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகிறப்போ நம்ம ரிட்டர்ன்ல கிளீன் பண்ணிக்கலாம். கிளீனப் ஆக்டிவிட்டீஸ்க்காக இது யூஸ் ஆகுது. ஸோ இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெமரி லீக்கேஜ் அவாய்ட் பண்றதுக்காக, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த ரிட்டர்ன் யூஸ் ஆகும். ஸோ இதுல இன்னும் பார்த்தீங்கன்னா தியரியில பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ரீரெண்டர் ஆகிறப்பவுமே சைடு எஃபெக்ட் நம்மளால ரன் பண்ண முடியும். இப்போ டிபெண்டன்சி அரே இல்லாம கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீரெண்டர் ஆகிறப்போ அந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் இங்க சொல்லியிருப்பேன். நோ டிபெண்டன்சிஸ்னா ரன்ஸ் ஆன் எவ்ரி ரீரெண்டர். ஓகே, இப்போ ஏதாவது ஸ்பெசிபிக் டிபெண்டன்சி ஒரு ஸ்டேட் அந்த அரேக்குள்ள கொடுத்தோம்னா எப்பெல்லாம் அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுதோ அப்போ அந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். கிளீனப் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம ரிட்டர்ன் கொடுத்து அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஏதாவது கிளீனப் ஆக்டிவிட்டிஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் தியரி. லெட்ஸ் see the code example. ஸோ யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்ட்டும் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சதுனாவே வெப் அப்ளிகேஷன் உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் HTML மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ண போறோம்னா கிரிக்கெட் ஸ்கோர் போர்ட் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்கோருங்கிற இடத்துல நம்ம ஸ்கோர் அப்டேட் ஆகணும். விக்கெட்ல விக்கெட், பால்ஸ் பால்ஸ், ஓவர்ஸ்ல நம்ம எவ்வளோ ஓவர் 6 பால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஈச் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஸ்கோர் அப்டேட் ஆகணும். ஓகேவா? இப்போ விக்கெட் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ விக்கெட் எனக்கு அப்டேட் ஆகணும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இனிஷியலாக ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டேட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டைனமிக்காக அப்டேட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக நான் ஸ்டேட் கிரியேட் பண்ணுறேன். இனிஷியலாக 4. ஓகே, அதே மாதிரி மற்றதுக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
4 ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு யூஐல பைண்ட் பண்ணணும் இல்லையா? நான் இங்க ஸ்கோருங்கிற இடத்துல கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து ரீட் பண்ணிக்கிறேன். கரண்ட் வேல்யூ. ஓகே. அதே மாதிரி விக்கெட்டுக்கும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பால். ஓகே. இங்க வந்துட்டு ஓவர். ஓகே. ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்க பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? பட்டன்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி 2 இதுக்கு வந்துட்டு 2ங்கிற பாராமீட்டர் வந்துட்டு பாஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 2ன்னு பாஸ் பண்ணோம். இதுக்கு வந்து 3ன்னு பாஸ் பண்ணோம். இதுக்கு 4, இதுக்கு 6. ஓகே. இந்த ஃபங்க்ஷன் மேல வந்துட்டு ஆட் ஸ்கோர் ரிவ்யூ பண்ணிட்டு இங்க வந்து டைரக்டா என்ன பண்ண போறோம்னா, இங்க ரன்ஸ் வந்துருச்சு இல்லையா? இந்த ரன்ஸ வந்துட்டு நம்ம இந்த ஸ்கோர் அப்டேட் பண்ணணும்னு என்ன சொல்லியிருக்கேன், இந்த செட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம். கரெக்ட்டா? செட் ஸ்கோர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்கோரை எடுத்துட்டு, அது கூட என்ன பாராமீட்டர் இங்க வருதோ அத வந்து நம்ம குடுத்துக்கிறோம். இப்ப நான் வந்து 1ன்னு கிளிக் பண்ணேன்னா, ஸ்கோர் வந்து 1ன்னு அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா? 2ன்னு கிளிக் பண்ணேன்னா 1 + 2 3. 3ன்னு கிளிக் பண்ணேன்னா 3 + 3 6. ஓகே. இப்போ வந்து ஸ்கோர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஆ இப்போ இங்க வந்து நம்ம என்ன பால்ஸ் வந்து இப்போ எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு டைம் ரன் ப்ளே பண்றப்போ, நம்ம வந்து பால்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆட் ஸ்கோர் பண்றோம் இல்லையா? இந்த இடத்துலயே வந்துட்டு செட் பால்ஸ்ல பால் பிளஸ் 1 அப்படின்னு குடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு டைம் ரன் ஸ்கோர் பண்றப்ப நமக்கு வந்து பால்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. இப்போ ஓவர் அப்டேட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, யூஸ் எஃபெக்ட் போட்டுட்டு, இப்போ யூஸ் எஃபெக்ட்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் யூஸ் எஃபெக்ட்ல எந்த டிபெண்டன்சி அரேயுமே குடுக்கல அப்டின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு யூஸ் எஃபெக்ட்ல நான் எந்த டிபெண்டன்சி அரேயுமே குடுக்கல. ஸோ அப்படின்னு என்ன ஆகும், ஒவ்வொரு டைம் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுறப்போ வந்துட்டு இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகும். இப்ப இங்கேயே வந்து எம்ப்டி அரே குடுத்தேன்னா, ஒன்லி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டர் வந்து கால் ஆகும். ஸோ அடுத்த டைம் வந்துட்டு இது வந்து ரெண்டர் கால் ஆகாது. ஓகே. ஸோ இப்ப இங்க நமக்கு இந்த யூஸ் கேஸ்ல என்ன வேணும்னா, ஒவ்வொரு டைம் வந்துட்டு பால்ஸ் வந்து அப்டேட் ஆகுறப்போ நம்ம வந்து இதை கால் பண்ணோம் இல்லையா? ஸோ கால் பண்ணதுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஓவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப் பால்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்துட்டு செட் ஓவர்ஸ்ல ஓவர் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஓவர் பிளஸ் 1. ஓகே. ஒன்ஸ் ஓவர் அப்டேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், செட் பால்ஸ் வந்துட்டு 0 பண்ணும். இல்லையா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ வந்து ரன்ஸ் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டே இருக்கோம். பால்ஸ் வந்து 5 ஆயிருச்சு இல்லையா? இங்க கரெக்டா இந்த இடத்துல பாருங்க. ஆம், இந்த ரெண்டையும் பாருங்க. இப்போ வந்து பால்ஸ் வந்து 5 இருக்கு. அகைன் நான் வந்து இப்போ 6 கொடுத்தேன்னா பால்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. இங்க வந்து ஓவர் வந்து 1ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட். ஓகே. இதே மாதிரி ஓவர்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இன்னொரு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா? இது வந்து சைடு எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். விக்கெட்க்கு வந்துட்டு இங்கே பட்டன் இருக்கு இல்லையா? இங்கே வந்துட்டு ஒரு ஹேண்டில் விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஓகே. ஸோ ஹேண்டில் விக்கெட்டுங்கிறது ஆன் கிளிக் ஈவெண்ட் கூட பைண்ட் பண்ணும். ஓகே. ஆன் கிளிக்ல ஹேண்டில் விக்கெட் இந்த ஃபங்க்ஷனை இங்க டிக்ளேர் இதுல ஸ்ட்ரைட்டா வந்து டைரக்டா நம்ம வந்து விக்கெட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. விக்கெட்ஸ் விக்கெட்ஸ் செட் விக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணோம். ஓகே. செட் விக்கெட்ஸ் விக்கெட் பிளஸ் 1. ஸோ இப்போ வந்து 35 இருக்கு ரன்னு. இப்போ வந்துட்டு ஒரு விக்கெட் போயிருக்குன்னா ஏன் வரல, விக்கெட் இஸ் நாட் டிஃபைன் விக்கெட்ஸ். ஓகே. வந்துட்டு பால்ஸ் ரன் அடிக்கிறோம். இப்போ வந்து விக்கெட் போகுதுன்னா இங்க வந்து விக்கெட் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே.
ஸோ இதுலயே வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டா என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து விக்கெட்ஸ் வந்துட்டு 9 டவுன் ஆச்சுன்னா, நீங்க வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற மாரி வந்து டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் ஸ்டேட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் இது 2 வச்சு மட்டும் நான் ஒரு சின்ன ஸ்கோர் போர்ட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? ஸோ இத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. Okay friends, thanks for watching. Please subscribe and like my videos. Thank you all. Bye.